மூலவியாதி இல்லை பௌத்திரம், நாங்கள் மெடிக்கலில் வந்து ஹெமராய்ட்ஸ், ஃபிஷர், ஃபிஸ்டுலான்னு சொல்கிறோம். இந்த நோய்க்கு வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளால் குணப்படுத்த முடியுமா? எஸ், பண்ண முடியுங்க. ஹாய், நான் உங்கள் டாக்டர் நாகேந்திரா பேசுகிறேன். இந்த மூலவியாதி இல்லை பௌத்திரம்ன்றது வந்து ஜெனட்டிக்கல்லி பெரியவங்களுக்கு யாருக்காவது ஜீன்ஸ் வழியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் டிசார்டர்ஸ்ன்னு சொல்லுவோம். இப்போ நவடேஸ் இது அதிகமாக இருக்குது. நார் சத்து இல்லாத உணவு சாப்பிட்றதோ, இல்லை ரொம்ப நேரம் நின்றுட்டு இல்லை உக்காந்துட்டு செய்கிற வேலையும், இல்லை ஹீட்டான வேலை, இப்போது டிரைவர் வேலை, வெல்டிங் வேலை, இல்லை நின்றுட்டு ஃபார்மசியில் வந்து ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்கிறது, இல்லை ஷாப்ஸ்லேயே வந்து சேல்ஸ்மென் மாதிரி நின்றுட்டு வேலை செய்யுது, இல்லை டிராஃபிக் போலீஸ், இந்த மாதிரி வேலை செய்கிறவங்களுக்குள்ள இந்த பைல்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போ இந்த பைல்ஸுக்கு வந்து அறுவை சிகிச்சை மட்டும்தான் ஆன்சரா அப்படின்னா கிடையாது. ஹோமியோபதியில் வந்து அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளால் ட்ரீட்மெண்ட் கொடுக்க முடியும். ஹோமியோபதி மருந்துகளோடு சேர்த்து இந்த பைல்ஸு, ஃபிஷர், ஃபிஸ்டுலா நோய்களுக்கு வந்து சில உணவு பழக்கங்களை வந்து மாற்றங்கள் சொல்லிக் கொடுப்போம். அது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா அறுவை சிகிச்சை இல்லாமல் நம்மளால் வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட்டு கொடுக்க முடியும். நம்ம நாகேந்திரா ஹோமியோபதி கிளினிக்கில் வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். 26 வருஷமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதில் ஒரு பேஷண்ட்டோட டெஸ்டிமனி உங்களுக்காக இங்கே வச்சுருக்கேன், பாருங்கள். வணக்கம், என்னுடைய பேர் ரவி ஏழுமலை. நான் வந்து கடந்த 6-7 இயர்ஸாக வந்து கொஞ்சம் பைல்ஸ் ப்ராப்ளத்தினால அவசரப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அதாவது அந்த ரேப்பிடோ, ஊபர்லாம் ஓட்டுறதுனால. அதுக்கப்புறம் எங்கே டாக்டருக்கு போகிறது, எதோ ட்ரை பண்ணேன். அப்புறம் நிறைய பேர் வந்து ஆப்ரேஷன் பண்ணாதான் சரியாகும் அப்படி இப்படின்லாம் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தான் டாக்டர் நாகேந்திரா கிளினிக் குரோம்பேட்டில் இருக்கு இல்லைங்களா, அதை பற்றி என்னோட இன்னொரு ஃப்ரெண்டு ஒருத்தர் பைல்ஸ் ப்ராப்ளத்தில் சஃபர் ஆகிட்டு இருந்தார். அவர் சொன்னதுனால நான் இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தேன். 3 to 4 monthsலேயே எனக்கு வந்து டிராஸ்டிக் சேஞ்சஸ் தெரிஞ்சுது உடம்புல. ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா மோஷன் போகிறதுல ப்ராப்ளம் இருந்தது. அப்புறம் நிறைய அசௌகரியங்கள்லாம் இருந்தது. ட்ராவலிங்லாம் பண்ண முடியாத மாதிரிலாம் இருந்தது. இப்போ இந்த 4 months 5 monthsலேயே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஃப்ரீ மோஷன் இருக்குது, வேற எந்த ப்ராப்ளமும் இல்லை, பெயின் இல்லை, ரொம்ப நல்லா இருக்குது. இந்த மாதிரி பைல்ஸ் ப்ராப்ளமில் கஷ்டப்படுறவங்களாம் இந்த டாக்டர் நாகேந்திரா கிளினிக் வந்து சாரை பாருங்கள், ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் தராங்க. தேங்க்யூ.